வயிறு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உணவு தேவை. மக்களுடைய உணவுக்கு யாரிடத்திலும் கையேந்த முடியாது இருக்கு. இன்னைக்கு பருப்பு கையேந்தி நிக்குது. பல்வேறு உணவுப் பொருட்களை வந்து வெங்காயத்தை இறக்குமதி பண்றோம், தக்காளி இறக்குமதி பண்றோம், நெல்லை கூட வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். உணவு தேவைக்கு கையேந்திக்கூடிய சூழல் ஏற்படுது. நான் காரை இறக்குமதி பண்ணிக்குவேன், பைக்கை இறக்குமதி பண்ணிக்குவேன், வாட்சை இறக்குமதி பண்ணிக்குவேன். ஆனா என்னுடைய உணவை நான் இறக்குமதி பண்ண முடியாது. என் நிலம் அப்படிப்பட்ட நிலம். அதனால இங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசே நியாய விலைக்கடை போல குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, இப்படி பல அங்காடிகளை உருவாக்கி அங்க மக்களுக்கு குறைந்த விலையில இந்த பொருட்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரே விலையில காய்கறி எடுத்து அரசே விளைநிலை உருவாக்கி அரசே விவசாயம் செய்து அந்த அரசே மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி சொல்லி நவீனப்படுத்தப்பட்ட அங்காடிகள்ல விற்பனை செய்யும். ரேஷன் கடை போல தமிழ்நாடு முழுக்க அங்காடிகள், அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போல அரசு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்தும் சொல்லி நாம் தமிழ் அறிவிச்சிருக்கு. இது சாத்தியமான பல கேட்கறாங்க. பல்வேறு நாடுகள் சாத்தியப்பட்டிருக்கு என்பதை அந்த சீமானவர்கள் காணொலியா போட்டி கட்டார். இதெல்லாம் இங்க சாத்தியப்பட்டிருக்கு. ஆவின்ல பால் வாங்கி அரசு விக்குது, ஒரு பாலை மட்டும் அரசு விக்குது. அது போலவே தக்காளி, கத்திரிக்காய், அது போலவே அரிசி பருப்பு, அது போலவே கடலை மிட்டாய், அது போலவே கருப்பட்டி, அது போலவே பதநீர், இது எல்லாத்தையும் விற்பனை செய்ய முடியாத, விற்பனை செய்ய முடியும். இதுதான் மாற்று பொருளாதாரம். ஒரு பக்கம் மக்களுடைய உணவு தேவை பூர்த்தி செய்யப்படுது, இன்னொரு பக்கம் அரசு விற்பனை பண்ணும் அரசுக்கு வருமானமும் வருது. உணவு தேவை